بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை கடந்த 1980ஆம் ஆண்டுகளில் இருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளில் நாங்கள் நடத்தி வருகிறோம். தமிழகத்திற்கு வெளியே கேரளா, கர்நாடகம், மராட்டியம் உள்ளிட்ட தமிழ் கூறும் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பழம்பெருமை வாய்ந்த இந்தியாவிலே அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், ஒவ்வொரு மதத்தவரும் மற்ற மதத்தினரை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் உள்ள கசப்புகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட உரைகளுக்கு நாங்கள் இடம் வைக்கவில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த சந்தேகம் இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கையை பற்றியதாக இருக்கலாம், அல்லது அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி இருக்கலாம், அல்லது நீங்கள் பழகக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம்களுடைய சடங்குகள், திருவிழாக்கள், திருமணங்கள் போன்றவற்றை நீங்கள் பார்த்துவிட்டு அதனால் ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம், அல்லது நாட்டிலே நிலவுகின்ற தீவிரவாத செயல்கள், இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமுதாயம் என்ன நினைக்கிறது, இதை பற்றிய சந்தேகமாக இருக்கலாம். மேலும் என்ன சந்தேகம் இருந்தாலும், இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி எத்தகைய சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்கலாம், கூச்சம் இல்லாமல் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியிலே கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான சுதந்திரமும் உரிமையும் தரப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் யாருமே நீங்கள் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது எந்த விதமான குறுக்கீடு செய்யவோ அல்லது இடையூறு செய்யவோ, வேறு விதமான சைகை மூலமாக அதற்கு ஒரு அதிருப்தி தெரிவிக்கவோ அவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஏதாவது இடையூறு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படுவார்கள். இப்படித்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அப்போ உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் கேட்டு, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் மார்க்கத்திற்கு இதற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் இதில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மாத்திரம்தான் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது. முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. இந்த கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் சில சகோதரர்களை தயார் செய்து வைத்து கேள்வியை நாங்களே சொல்லி கொடுத்து அதற்கான பதிலையும் நாங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து அப்படி செய்கிறோமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அதனால் கேள்வி யார் கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் குழுமிய பிறகு கேள்வி நிகழ்ச்சி ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் பார்க்கும் வகையில் நாங்கள் டோக்கன் கொடுப்போம். யார் வாங்குறான்னு எங்களுக்கு தெரியாது. டோக்கன் வாங்கக்கூடியவருடைய உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கேள்விகளை தயார் பண்ணி வைத்து கேட்குற நிகழ்ச்சி இது கிடையாது. முழுக்க முழுக்க நேரடி கேள்வி. பல பேர் இந்த நேரடி நிகழ்ச்சி நடத்துவார்கள். அவங்க ஏற்கனவே அதற்காக ஒத்திகை பார்த்து அவர்களை வர வைத்து கேள்வியை சொல்லி கொடுத்து அதுக்குரிய பதிலை ரெடி பண்ணி அப்புறம்தான் பொதுமக்களுடைய நிகழ்ச்சியாக அதை செய்வார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் அந்த மாதிரியான செட்டிங்களுக்கு இடமில்லை. அப்போ நாங்கள் இப்போ கேள்வி கேட்கிற டோக்கன் வாங்கல்னு சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் பார்வையாளர்களாக, சாட்சிகளாக இருக்கும் வகையில் தான் டோக்கன் கொடுப்போம். அப்போ நீங்கள் எந்த கேள்வி வேண்டாலும் கேட்குற உரிமை முழு அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் உறுதி செய்கிறோம். இப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கேள்வி பதில்கள் ஆரம்பமாகும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு முறை. இதற்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம். நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால்
இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி ஒரு சின்னதான ஒரு அறிமுகத்தை செய்துவிட்டு அப்புறம் நம்ம நேரடியாக கேள்வி பதிலுக்கு போகலாம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கொள்கை ஒரு இறைவன் என்பது. இதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இஸ்லாம் இடம் கொடுக்கவே செய்யாது. பேசிக்காக என்னவென்று சொன்னால், கடவுள் என்ற ஒரே ஒருத்தன் தான். யார் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறானோ, பராமரித்து கொண்டிருக்கிறானோ, கண்காணித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் கடவுள். அந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாரையும் மனிதன் வணங்கக்கூடாது. தனக்கு சமமானவர்களை வணங்கிடக்கூடாது. தன்னை விட கீழே உள்ளவற்றை வணங்கிவிடக்கூடாது. மனிதனை விட எல்லா படைப்புகளுமே மனிதனுக்கு மட்டமானவை தான். அப்போ மனிதன் மனிதன் அல்லாத எதையும் வணங்கிவிடக்கூடாது. அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பர் பவராக இருக்கிற கடவுளைத்தான் வணங்கணும். வேற யாரையும் மனிதன் வழிபடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை எல்லா மதங்கள்லையும் நீங்கள் உள்ளே நுழைந்து பார்த்தால் ஆங்காங்க அந்த கொள்கை மறைந்து இருக்கும். காலப்போக்கில் அது மாறி இருக்கலாமே தவிர எல்லா மதங்கள்லையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு சித்தாந்தம் உள்ளடங்கித்தான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கடுகளவு கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல், சமரசம் செய்து கொள்ளாமல், ஒரு கடவுளுங்கிற நிலையிலிருந்து யாருக்கும் அந்த விதிகளை கொடுக்காமல் காப்பாற்றி வருவது அதனுடைய தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். இப்போ நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நம்புகிறோம். உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருமே தங்களை விட நபிகள் நாயகத்தை அதிகமாக நேசிப்பார்கள். தங்களுடைய மனைவி மக்களை விட நபிகள் நாயகத்தை அதிகமாக நேசிப்பார்கள். அப்போ அவ்வளவு நேசம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை வணங்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்தை கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகத்திற்கு சிலை கிடையாது. அவங்களை மதித்தார்கள், அவர்களுக்காக உயிரையும் கொடுத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் என்ன உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால், என்னை வரையக்கூடாது, என்னை உருவமாக சித்தரிக்கக்கூடாது, ஏனென்றால் நாளைக்கு அது கடவுள் நிலைக்கு உயர்த்தி விடும் என்று எச்சரிக்கை செய்த காரணத்தினால் 14 நூற்றாண்டுகளாக உருவமே எப்படி இருக்கும் என்று தெரியாமல் அனைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் மதிக்கப்படக்கூடியவராக முகமது நபி இருக்கிறார்கள். அப்போ இந்த இஸ்லாம் ஒரு ஓரிரை கொள்கை எந்த அளவு காப்பாற்றுகிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்களை கூட நாங்கள் கடவுளாக்க மாட்டோம், அவருக்கு கோவில் கட்ட மாட்டோம், அவரிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம், முகமது நபியே எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் முகமது நபி இடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டோம், மன்றாட மாட்டோம். முகமது நபி எந்த கடவுளை எங்களுக்கு சொன்னாரோ அந்த கடவுளிடத்தில் கேட்போம். கடவுளே எங்களை காப்பாற்று, கடவுளே எங்களை வறுமையை போக்கு, இப்படிதான் முஸ்லீம்கள் கேட்க வேண்டும் என்று முகமது நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மதத்தை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னை வைத்து அந்த கொள்கை அளிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் பல சம்பவங்கள் நடக்கிறது. அவங்க பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள். இந்தியாவுக்கு நிகரான ஒரு நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகித்தான் முகமது நபி மரணித்தார்கள். அவர்கள் வியாபாரியாக 40 வருஷம் இருந்தார்கள். 40வது வயதில் தான் நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னார்கள். 23 ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். பிறகு அந்த 23 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் அன்றைக்கு அதான் வல்லரசு முகமது நபி உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யம்தான் அன்றைக்கு இருந்த ரோமாபுரி சக்கரவர்த்திகளையும் பாரசீக சக்கரவர்த்திகளையும் பின்னடைய செய்து அவர்களோடு ஒரு பெரிய சக்தியாக முகமது நபி அவர்கள் ஒரு ஆட்சியை நிறுவினார்கள். அந்த ஆட்சியில் பரவலாக ஆளுநர்களை நியமித்த பொழுது அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வருகிறார்கள். முகமது நபி அவர்களே, நாங்கள் பல பகுதிகளுக்கு செல்கிறோம், அந்த நாட்டு தலைவர்கள் காலில் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள், நீங்கள் அதைவிட அதிக தகுதி படைத்தவராக இருக்கிறீர்கள், ஏன்னா நீங்கள் மன்னராகவும் ஆன்மீக குருவாகவும் இருக்கிறீர்கள், அதனால் உங்கள் காலில் நாங்கள் விழுந்து வணங்கப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே அதுக்கு இடம் கிடையாது. மனிதனை மனிதன் வணங்குவதை ஒழிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். கடவுளைத்தான், என்னையும் உன்னையும் யார் படைத்தானோ அந்த கடவுளை வணங்க வேண்டும், நீயும் கடவுளுக்கு அடிமை, நானும் அடிமை, இப்படி சொன்ன ஒரே தலைவர் முகமது நபி அவர்கள். இன்னும் போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்களுக்கு 600 ஆண்டு 570 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதம் உருவாகி இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளிலையும் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுநாதர் அவர்களை
ஒரு கடவுள் நிலையில் வைத்து உயர்த்தி அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், கடவுளுடைய மகன் குமாரர் என்று சொல்கிறார்கள், கடவுளாகவே சொல்கிறார்கள். இப்படி பலவிதமாக இருந்தாலும் அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கிறார்கள் இயேசுநாதரை. இதை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்தார்கள். எப்படி இயேசுநாதரை எப்படி நம்முடைய கிறிஸ்தவ சமுதாய சகோதரர்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அந்த மாதிரி என்னை புகழ்ந்துடாதீங்க. அவரை கடவுள் மகன் என்னை மகன் சொல்லிவிடாதீங்க. கடவுள் அம்சம் இருக்கிற அவருக்கு சொன்னது போல என்னை சொல்லிவிடாதீர்கள். நான் ஒரு மனிதன், கடவுளுடைய தூதன், அல்லாஹ்வுடைய அடிமை. அவர்கள் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான். நான் ஒரு மனுஷன், அல்லாஹ்வுக்கு அடிமை. நீ அடிமை, நான் அடிமை. அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை உங்களுக்கு வாங்கி தருகிற ஒரு மெசஞ்சர், ஒரு தூதர், அவ்வளவுதான். இதுக்கு மேலே என்னை நீங்கள் புகழ்ந்து விடக்கூடாது என்று சக சமுதாய மக்களை உதாரணம் காட்டி, அந்த மாதிரி என்னை நீங்கள் எல்லை மீறி புகழ்ந்துடாதீங்க. என்னை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இப்படி அந்த ஒரு கடவுள் கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாம, எந்த கட்டத்திலையும் வளைஞ்சிராம, கடவுள் கடவுள் தான், கடவுள் இடத்தை மனிதன் அடைய முடியாது என்பதில் அவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டை தந்தார்கள். இந்த நிலைப்பாடு மனித குலத்துக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய நிலைப்பாடு. ஏன்னா மனிதனுக்கு ஒரு கடவுள் அம்சம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோன்னு வைங்க, அப்ப மனுஷன் கடவுள் நம்ம நினைத்தோமையானால் நம்மளை வச்சு ஏமாத்திடுவான். மனுஷன்தான். எனக்கு ஒரு கடவுள் அம்சம் இருக்கிறவா நீங்க நம்பினீர்கள் என்று சொன்னால் நான் அதை வைத்து பிழைப்பு நடத்திக் கொள்வேன், அதை வைத்து நான் சம்பாதித்துக் கொள்வேன், அதை வைத்து என்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்வேன், அதை வைத்து பெண்களோடு சல்லாபம் செய்து கொள்வேன். எனக்கு கடவுள் மாதிரி நினைக்கிறீங்களே. அப்ப கடவுள் மாதிரி ஒரு மனிதனை நினைக்கும் பொழுது அவன் என்ன செய்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து கேட்காத நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள். உங்களுடைய நம்பிக்கை மோசடி செய்யப்படும். அவன் மனிதன் என்பதை காட்டி விடுவான். ஒரு மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவன் கடவுளாக முடியும்? எவ்வளவு பெரிய ஆன்மீக குரு என்று வைத்துக் கொண்டாலும் அவர் சாப்பிட்டாகணும். அதுவே அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. அவர் மலஜலம் கழித்தாக வேண்டும், பலவீனத்தை காட்டுகிறது. அவர் நோய்வாய்ப்படுவார், அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. அதுபோக அவருக்கு மற்றவர்களுக்கு ஆசி வழங்கி நோயை குணமாக்குவார். அவருக்கு நோய் வந்தால் அப்போலோ ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொள்வார். இது எதை காட்டுகிறது? மனிதன் காட்டுகிறது. ஏன் கடவுளுங்கிறீங்க? மனிதனை தாண்டி போக முடியவே முடியாது. கடவுளுங்கிறவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். ஒன்று படைத்திருக்கணும். அவனுக்கு எந்த தேவை நம்ம கொண்டு கொடுக்கிறவன், நம்மள்கிட்ட வாங்குறவன் கடவுளாக இருக்க முடியாது. நம்மிடத்தில் காணிக்கை கேட்கக்கூடியவனெல்லாம் கடவுள் என்று நினைக்கிறோம். நம்மிடத்தில் வசூல் பண்ணக்கூடியவர்கள்லாம் கடவுள் என்று நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சுனாமின்னு ஒரு பெரிய ஒரு பேரழிவுக்கு தமிழகம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளானது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக வேண்டி சினிமா நடிகர்கள் வரைக்கும் நின்று அந்த இடத்துல பணியாற்றினாங்க. சினிமா வடநாட்டில் உள்ள நடிகர்கள்லாம் சில கிராமங்களை தத்தெடுத்து உங்களுக்கு படகு வாங்கி தருகிறோம், உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தருகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த மதத்தை வைத்து பிழப்பு நடத்தி எந்த ஆன்மீகவாதி வரவே இல்லை. நாங்கள் கடவுள் வசூல் பண்ணுவதற்கு கடவுள்னு சொல்லி கொண்டார்களே, இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதியில் இறங்கி நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம், படகு வாங்கி தருகிறோம், கப்பலை சீரமைத்து தருகிறோம் சொன்னார்களா? ஒரு சினிமாவில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் கூட ஆன்மீகத்தில் குருநாதர்களாக நினைக்கக்கூடியவர்கள்ட்ட காணப்படவில்லை. அது எந்த மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம என்ன வழங்க வேண்டும்? மனுஷன் எப்போ மனுஷன் தான். அவனுக்கு அரசியல் தொழிலாக இருக்கும், நெசமான தொழிலாக பண்ணுவான், ஆன்மீகத்தையும் தொழிலாக பண்ணுவான். நம்ம ஏன் கடவுள் எடுத்துகிட்டு இவனை வைக்கணும்? அவனை மனுஷனாக வச்சுட்டு போங்க. அவனுக்கு ஏன் கடவுள் மாதிரியான ஒரு ஆற்றலோ சக்தியோ பவரோ இருப்பார் நினைக்கிறீங்க? அப்படி நம்ம எதையும் பார்க்கவும் இல்லை. யாரையெல்லாம் நம்ம கடவுளுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள்ட்ட என்னத்தை பார்த்துட்டோம்? நம்மளிருந்து வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸை தான் பார்த்துருக்குறோம். கடவுளுங்கிறீங்க, நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸுக்கு மாற்றமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார், இவ்வளவுதான். வேற ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இருக்கவே இருக்காது. யாரை கடவுள் நீங்கள் சொல்கிறீர்களோ அவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னவென்று சொன்னால் ஆடையை மாற்றிக்கொள்வார், கோலத்தை மாற்றிக்கொள்வார். மற்றபடி திங்கிறது உங்கிறது எதிலையெல்லாம் உங்களெல்லாம் மிஞ்சி தான் இருப்பார். நல்லா சாப்பிடுவதாக இருக்கட்டும், உண்ணுவதாக இருக்கட்டும், நம்மளையெல்லாம் மிஞ்சி சாப்பிடக்கூடிய நாவடக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு போட்டு மனுஷனை கடவுளுங்கிறீங்க? கடவுள்கிட்ட நேரடியாக நீங்கள் கேளுங்களேன். புரோக்கர் கூட கடவுளுக்கு தேவையில்லை. கடவுளுக்கு இடைத்தரகர் வேணுமா? கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்க போகிறோம், இடைத்தரகர் வேணுமா?
இடைத்தரகர் யாருக்கு வேணும்? அறியாதவருக்கு தான் இடைத்தரகர் வேணும். இப்போ நான் ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்க வேண்டும் அல்லது வீட்டை விலைக்கு வாங்க வேண்டும். எங்கெங்கே வீடு இருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த வீடு என்ன வாடகைன்னு தெரியாது, அதில் உள்ள வசதி வாய்ப்புகள் என்ன அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு புரோக்கரை பிடிச்சி ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுப்பா கேட்கலாம். கடவுளுக்கு என்ன தெரியாமல் இருக்காரா? கடவுளுக்கு என்ன தெரியும்? அப்போ எனக்கு கடவுளை தெரியும், நேரடியாக கேட்டு போயிடலாமே. அப்போ கடவுளுக்கு புரோக்கர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று இஸ்லாம் அதையும் தடுக்கு. மனுஷனை கடவுளாக ஆக்கிறாத, கடவுளுக்கு புரோக்கராகவும் ஆக்கிறாத. நேர தொடர்புகள். கடவுளுக்கு எல்லா பாஷையும் தெரியும், மனசில் நினைச்சாலும் தெரியும், உன்னுடைய யதார்த்தமான அத்தனை நிலையும் கடவுளுக்கு தெரியும். நீ நிஜமாக கடவுளை நம்பினால் இருந்த இடத்துல கடவுள்கிட்ட கேளு. அதுக்கு இடைத்தரகர்? இடைத்தரகராக ஒரு மனுஷன் நினைக்கும் போது அவன் மனுஷனாக தானே இருப்பான். அவன் மனுஷன் புத்தியை காட்டுவானா இல்லையா? நீ ஏன் நம்பி ஏமாறுகிறாய் என்று தரகர் இல்லை என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? அதை ஒழிக்கிறது. அப்போ இஸ்லாத்தினுடைய முக்கியமான இந்த ஒரு அம்சம் ஒரு கடவுள் கொள்கை தான். அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை ஒரு அடைந்தாலும் ஒரு நல்ல மனிதர் என்று அவரை சொல்லிக் கொள்ளுங்கள், கடவுள்னு சொல்லாதீங்க. இஸ்லாம் சொல்லி தருகிறது. அவர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், தியாகம் பண்ணுறார், அப்படி இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச மதிப்பு என்ன? நல்ல மனுஷன். அது கூட நிஜமாக இருக்கணும் அவசியம், நடிக்க கூட செய்யலாம். அது கூட கடவுள்கிட்ட நிஜமாக இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சொல்ல அனுமதி இருக்கிறது? நல்ல மனுஷன், இவ்வளோ தான் சொல்லலாம். அவருக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருப்பதாக நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைத்தா ஜோசியத்தில் போகிறோம். எதுக்கு போகிறோம்? அவன்கிட்ட மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி நினைக்கிறீங்க. ஜோசியக்காரனுக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு நடக்கிற மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு ஜோசியக்காரனுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா அவர் என்ன அம்சம் கொடுக்குறீங்க? கடவுள் அம்சம் கொடுக்குறீங்க. அப்போ நாளைக்கு 5 வருஷம் அப்படி ஆயிடுவே, 3 வருஷத்தில் இப்படி ஆயிடுவே, நீ பல தொழில் அதிபர் ஆயிடுவே அப்படிம்பாரு. அவருக்கு பின்னாடி இருக்க ஒருத்தர் கத்தியால் குத்து அவருக்கு தெரியாது. ஒருத்தர் ஜோசியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மரத்தடியில், மரமே மண்டையில் விழுந்து செத்து போயிட்டார். உலகத்துக்கு ஜோசியம் பண்ணுறாரு, இந்த மரம் நம்ம தலையெல்லாம் உழப்புன்னு அவர் தெரியலை. அப்போ ஏன் எதனால் இது வருது? மனுஷனை பாருங்க, அவன் ஜோசியம் மனுஷன் தான், தொழிலுக்கு என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறான். நமக்கு குருவி கிளியெல்லாம் நம்ம எதிர்காலத்தை சொல்லி நம்ம நம்புகிறோம். மனுஷன் தன்னை விட எதையும் பெருசாக நினைக்கவே கூடாது. தன்னை விட பெருசாக கடவுளை மட்டும் தான் நினைக்கணும். நம்மளை விட பெருசாக நினைப்பதாக இருந்தால் கடவுள் நினைக்கணுமே தவிர இதெல்லாம் நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடறோம். நிறைய மத குருமார்கள்ட்ட மக்கள் ஏமாந்து போவதற்கு காரணம் இதுதான். இதையெல்லாம் அடைச்சி ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் சொல்கிறது. அடுத்ததாக இந்த ஒரு கடவுள்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஒரு சகோதரத்துவ சமுதாயமாக இருப்போம். ஒரு கடவுள் நினைக்கிறோன்னு வைங்களேன், உங்கள் கடவுளும் அவன் தான், என் கடவுளும் அவன் தாங்கும் போது நம்ம ஒருவனால் படைக்கப்பட்டு ஆயிடுறோம். இந்துக்களுக்கு அவன் தான் கடவுள், முஸ்லீம்களுக்கு அவன் தான். பேர் என்னவோ அல்ல ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஒரு கடவுள். நம்ம அனைவருக்கும் ஒரு கடவுள் என்று இருக்கும் பொழுது உங்களை அவன் தான் படைத்தான், என்னை அவன் தான் படைத்தான். கடவுளை இல்லைன்னு சொல்றவனை அவன் தான் படைத்தான். அப்போ கடவுள் 1000 பேர்னு சொல்றவனை அவன் தான் படைத்தான் என்று சொல்லும் பொழுது ஒரு கடவுளால் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு உலக சகோதரத்துவம் ஏற்படுது. சாதிகள் ஒளிந்து விடுகிறது. நான் வசந்தவன், நான் தாழ்ந்தவன், அதெல்லாம் எதனால் வருது? என்னை அந்த கடவுள் படைச்சார், உன்னை அந்த கடவுள் படைச்சார், உன்னை அதுலேருந்து படைச்சார், உன்னை இதுலேருந்து படைச்சார், இதெல்லாம் வித்தியாசங்கள் வருது. அப்போ கடவுள் அனைவரையும் மண்ணால் படைத்தார். கடவுள் படைத்தார், ஒரு ஜோடியை படைத்தார். அந்த ஒரு ஜோடியில் இருந்தால் அத்தனை பேர் உருவாகி இருக்கிறோம். அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு கடவுள் கொள்கை என்பது உலக சகோதரத்துவத்தை சித்தாந்த ரீதியாக ஏற்படுத்துகிறது என்ற காரணத்தினாலையும் அந்த ஒரு கடவுள் கொள்கை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதுபோக இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம், கெட்டவன்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், நல்லவனா வாழ்ந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவன் எங்கேயோ ஆகாவோன்னு இருக்கிறான், 1000 கொலை செஞ்சவன் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான். அவர்களெல்லாம் இதை பார்க்க முடியும். என்னடா இது, இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறான், மாட்டிக்கிறல, நம்ம இவ்வளோ நேர்மையாக நடக்கிற கஷ்டப்படுறோம் உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரிகிறோம்னா, இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். இந்த உலகத்தில் நீதி கிடைக்கல, இந்த உலகத்தில் கெட்டவன்லாம் தண்டிக்கப்படலை, இந்த உலகத்தில் நல்லவனுக்கெல்லாம் உரிய பரிசுகளும் பதவிகளும் கிடைக்கல என்று சொன்னால் இதற்கு பிறகு கடவுள் அதை பார்த்து நல்லவனுக்கு பரிசும் கெட்டவனுக்கு தண்டனையும் கொடுப்பார் என்பதற்கு தான் இஸ்லாம் ஒரு கடவுள் நம்ப சொல்கிறது. ஒரு கடவுளை இஸ்லாம் எதுக்கு நம்ப சொல்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை கடவுள் அழிப்பார், அழித்து விட்டு திரும்ப உயிர்ப்பிப்பார், திரும்ப உயிர்ப்பித்து விட்டு நல்லவனுக்கு சொர்க்கத்தையும் கெட்டவன் நரகத்தையும் கொடுப்பார்.
அவனை அஞ்சி ஒழுங்கா வாழ்ந்து கொள். இந்த உலகத்தில் எவ்வளவு தீமை செஞ்சால் நல்லா இருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கிறது பின்னாடி, இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை உனக்கு இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு கேள்வி உனக்கு இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தை மனித குலத்துக்கு விதைத்தால் லஞ்சம் வாங்கணும். லஞ்சம் வாங்குவானா? நம்ம லஞ்ச ஒழிப்பு போலீஸாரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கிடலாம், அவனை ஏமாற்றி லஞ்சம் வாங்க முடியுமா? விபச்சாரம் பண்றவன் அதற்கென்று உரிய சட்டத்தையும் அதிகாரிகளையும் ஏமாற்றி செஞ்சு விடலாம், அவனை ஏமாற்ற முடியுமா? இப்படி அவனை ஏமாற்ற முடியுமா என்கிற ஒரு நம்பிக்கை அனைவருக்கு வறுமையானால் நம்ம எல்லா நேரத்திலும் ஒருத்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கோம், அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசைய முடியாது என்ற நம்பிக்கை வறுமையானால் நம்முடைய நடவடிக்கைகள் மாறும். எல்லாரும் நல்லவனாகிவிட்டால் உலகமே சுபிட்சமாக இருக்கும். எவனிட மாட்டான் இந்த கடவுளை ஒழுங்கா நம்பினால், ஏமாற்ற மாட்டான் கடவுளை ஒழுங்கா நம்பினால். இப்படியான கடவுள் நம்பணும். நம்மளை பார்க்கிறான், படைக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் நினைத்தால் நம்ம தண்டிப்பான், அவன் சூப்பர் பவர் நினைத்ததை செய்யக்கூடியவன், அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவனுக்கு பலவீனம் கிடையாது, தூக்கம் கிடையாது. இப்படியான ஒருத்தன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான், அழிவே இல்லாதவன், அவனுக்கு இயலாது எதுவுமே இல்லை, அப்படியான ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் நினைத்து பாருங்கள், வாழ்க்கையை மாறி போயிடும். கெட்ட பழக்கம் குடிப்பழக்கத்திலேயே பல நூறு ஆண்டுகள் பல தலைமுறை ஊறி போனவர்களை எல்லாம் ஒரு உத்தரவில் நபிகள் நாயகம் மாற்றினார்கள். இறைவன் மதுபானத்தை தடுத்து விட்டான், குடிக்காத. குடங்குடமாக மது ஓடியது. நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதிகளிலே மதுவை ரோட்டில் ஓட்டி விட்டார்கள். எதனால? கடவுள், என்னை படைத்த கடவுள் உத்தரவிட்டு விட்டான், நான் இதை மீறினால் என்னை தண்டிப்பான். அப்ப இது எல்லா தீமைகளிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஒரு கடவுள் வேணும், எல்லா தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அச்சம் வேணும், ஏமாற்ற முடியாத ஒரு சக்தி இருப்பதாக நம்ப வேண்டும். அதன் நம்பிக்கை நம்மளை என்ன செய்யும் என்று சொன்னால், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதை தடுக்கும், மனித குலத்துக்கு நன்மை. ஒரு கடவுளை நம்புவது, ஒழுங்காக நம்புவது மனுஷனுக்கு நன்மை. நான் திருடாவிட்டால் கடவுளுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு நன்மை. நீங்க திருடாவிட்டால் எனக்கு நன்மை. அப்ப நீங்கள் கொலை செய்யாவிட்டால் எனக்கு நன்மை, நான் கொலை செய்யாவிட்டால் உங்களுக்கு நன்மை. கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை நம்ம இப்படி மாத்துகிறதா இல்லையா? உரிய முறையிலே கடவுளை நம்ம நம்பினோமே ஆனால் கடவுளுக்கு காணிக்கை போட்டெல்லாம் தப்பித்து விட முடியாது, உண்டியல்ல காசு போட்டெல்லாம் செய்த கொலையை மறைத்து விட முடியாது என்று கடவுளை நம்பினால் அவன் கொலை செய்வானா? இப்படியான ஒரு இதுதான் வேறுபாடு. எல்லா மதங்களையும் கடவுளை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாம் ரொம்ப டீப்பா சொல்லுது, ரொம்ப ஆழமா சொல்லுகிறது, உறுதியா சொல்லுகிறது. அதுல சமரசத்துக்கு இடம் கிடையாது, வளையறதுக்கு இடம் கிடையாது. கடவுள் இடத்தை முகமது நபி கூட கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் உறுதியா இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், குர்ஆன்ல முகமது நபிக்கு ஒரு கட்டளை, முகமதே நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? நானும் உங்களை போன்ற மனிதன், இதான் சொல்ல வேண்டும். முகமது நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். வித்தியாசம் என்னவென்றால், எனக்கு இறைவன்ட்ட செய்தி வருகிறது ஒண்ணுதான், அந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன். அதை தவிர மற்றபடி எனக்கு எந்த கடவுள் அம்சமும் கிடையவே கிடையாது, இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று முகமது நபிக்கே உத்தரவு போடக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் நிறுவப்பட்ட, அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களை அது சொல்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் இல்லை. முகமது நபி அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லி தந்தவர் தான், அவர் அல்லாஹ் கிடையாது, அவருக்கு அல்லாஹ்வுடைய அம்சம் கிடையாது. இந்த ரெண்டு வரிக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி, நான் சொன்ன விஷயங்கள் அதுல சின்ன துளிதான். இதுக்குள்ள அனைத்து புதுசை இட்டு கட்டி உண்டாக்கி நான் சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முகமது ரசூலுல்லாஹுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது இதைத்தான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு அடிப்படையில் இஸ்லாம் நிறுவப்பட்டு இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டவர் தான் முஸ்லீம் என்று கருதப்படுகிறார். ஒரு கடவுளை நம்ப வேண்டும், அந்த கடவுளை தவிர யாரையும் வழிபடக்கூடாது. இதை எங்களுக்கு மறு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்களை கூட கடவுளுடைய தூதரை நம்ப வேண்டும், கடவுளை நம்பக்கூடாது. இதுதான் கொள்கை, சுருக்கமான அறிமுகம். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். இந்த நிகழ்ச்சி முஸ்லீம் அல்லாத நம்முடைய சகோதரர்கள் கேள்வி கேட்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. இப்படி கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எந்த கேள்வியும் கேட்கலாம்.
நீங்க கோமா கூட கேட்கலாம். ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல என்ன மாதிரி பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி கூட கேளுங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் கேட்க தேவையில்லை. நிஜமாக உங்கள் உணர்வு எப்படி அப்படி கேளுங்க. நாங்க பதில் சொல்லக்கூடிய நாங்களும் கோவப்பட மாட்டோம். இருக்கிற மக்கள் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டார்கள் முஸ்லிம்கள். அப்படி முஸ்லிம்கள் யாராவது ரியாக்ஷன் காட்டினா அந்த அவையில் இருக்க மாட்டார்கள், வெளியேற்றப்படுவார்கள். அதனால நீங்க எந்த மாதிரி வேண்டுமானாலும் கேள்வியை கேட்கலாம். இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி கேட்கலாம், எங்களுடைய சட்டத்திட்டங்களை பற்றி கேட்கலாம், எங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகளை பற்றி கேட்கலாம், எங்களுடைய நடை உடை பாவனைகளை பற்றி கேட்கலாம், உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்க பார்க்கக்கூடிய தன்மைகளை பற்றி கேட்கலாம். எந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கும் உங்களுக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இந்த அரங்கில் உரிமை இருக்கிறது. இந்த கேள்வி கேட்க விரும்பக்கூடியவர்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் தான் டோக்கன் கொடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நாங்கள் யாரையும் கேள்வி கேட்பதற்கு முன்னாடி ரெடி பண்ணி நீ இந்த கேள்வியை கேளு, நான் பதில் சொல்கிறேன், நீ அந்த கேள்வி நீ கேளு, அது கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அறிவிப்போம். இப்போ டோக்கனை வைத்துக்கொண்டு நிற்கிறார்கள். அப்போ டோக்கன் யாரெல்லாம் கேள்வி விரும்புகிறீர்களோ அவங்களுக்கு டோக்கன் தருவார்கள். அப்போ நீங்கள் என்ன கேட்குறோ அது கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இன்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பெயர் ஆர் நரசிம்மன். நான் இருப்பது கொட்டிவாக்கம், சென்னை. என்னுடைய கேள்வி, ஏக இறைவன் அவருடைய பெயர் அல்லாஹ். நாம் எதை கேட்பதென்றாலும் அவரை நேரடியாக கேட்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். எனக்கும் அது மனதில் புரிகிறது. நாம் என்ன நினைத்து அவரை கேட்க வேண்டும்? எங்கிருந்தாலும் நாம் அவரை நினைக்கும் பொழுது உருவம் இல்லாத நிலையில் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது சாதாரணமாக நாம் பேசினாலே போதுமா, கேட்டாலே போதுமா, இல்லை ஏதாவது ஒன்று தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி நினைத்து கொள்ள வேண்டுமா அப்படி என்பது ஒரு கேள்வி. அல்லாஹ் என்பவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஆட்சி செய்கிறாரா, இல்லை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறாரா, இல்லை அவருடைய பிரசன்னம் மட்டும் அவர்களுக்கு வேலையாட்கள் போல, டிபார்ட்மெண்ட் போல பல பேர் அவருக்கு வேலை செய்கிறார்களா, இல்லை நேரடியாகவே அவர் மட்டுமே எல்லா வேலையிலையும் செய்கிறாரா? தயவு செய்து இதற்கு எனக்கு விளக்கம் கொடுங்கள். நன்றி. ஐயா பெரியவர் நரசிம்மன் அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லி ஒரு கடவுள் என்று அவரிடத்திலான் கேட்க வேண்டும் என்று அது புரிகிறது. அது கேட்பதற்கென்று ஒரு முறை ஏதாவது இருக்கிறதா? அந்த கடவுள் என்பவர் உருவமற்றவராக இருக்கிறாரா, ஒரு இடத்துல இருந்து கொண்டு அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரா, எங்கும் நிறைந்தவராக இருக்கிறாரா என்பது அவங்களுடைய கேள்வி. இதில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் முஸ்லீம்களே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது. இறைவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி அநேக முஸ்லீம்கள் உருவமற்றவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இஸ்லாம் சொல்வதாக குர்ஆனை படிக்காமல், நபியுடைய போதனையை படிக்காமல் அவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாகூர் அணிபாண்டு ஒருத்தர் பாடல் படிச்சுட்டு இருப்பார். அவர் பாட்டில் கூட எப்படி வரும்னு கேட்டால், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு வரும். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது உருவமற்ற இறைவன் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இஸ்லாம் கடவுள் எங்கே நிறைந்திருக்கிறார், தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் என்றெல்லாம் அப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இஸ்லாம் மார்க்கம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உருவமற்ற இறைவன் எந்த ஒரு இடத்துலையும் குர்ஆனில் இல்லை. நபியுடைய போதனையிலையும் கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லப்படலை. அவருடைய உருவம் எப்படி என்று நமக்கு தெரியாது, அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர உருவமே இல்லாத சூனியம், ஒன்றுமற்ற உருவம் இல்லை, ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்கு. அப்படியான ஒரு சக்தியாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. கடவுள் அரிசி என்ற ஒரு ஆசனத்திலே இருந்து வீற்றிருக்கிறார். கடவுளுக்கு என்று ஒரு ஆசனம் இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்கள் பூமி எல்லாம் இருக்கு இல்லையா, அனைத்துக்கும் மேலே வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிம்மாசனத்திலே இருந்து அவர் வீற்றிருக்கிறார். எங்கே இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் பவர் என்றுதான் இஸ்லாம் கடவுளை சொல்கிறதே தவிர, ஒரு காற்றை போல, ஒரு மின்சாரத்தை போல அறிவு இல்லாத சக்தி இருக்கிறத, காற்றுக்கு சக்தி இருக்கிறன்னு அறிவு கிடையாது.
மின்சாரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது, அதுக்கு அறிவு கிடையாது. அப்போ அறிவு இல்லாத இந்த சக்திகளை போலவோ அல்லது சூனியத்தை போலவோ கடவுள் பற்றி சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், முதல் மனிதர் ஆதம் என்று நம்ம நம்புகிறோம். கடவுள் முதல்ல படைத்தவர் ஆதமை இறைவன் தன் சாயலில் படைத்தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப தன் சாயலில் படைத்தான் என்று சொல்லும்போது எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது. கடவுள் தன்னுடைய சாயல்ல மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு கடவுள் எப்படி இருப்பாருங்கிற ஒரு அளவுக்கு இந்த சைஸை நினைச்சுக்க கூடாது, சாயல். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகமும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கடவுள் என்பவன் உண்மை இல்லாத சூனியம் என்று நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமானது. எல்லாத்திலையும் கடவுள் நிறைந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது இப்போ இதுலையும் நிறைஞ்சிருக்கான்னு இதை வணங்குற மாதிரி வந்துடுறோம். இதை வணங்குவான் ஒருத்தன், ஏன்னா இங்கே இருக்கிறாரு. ஒருத்தன் தூணை போய் வணங்குவான், ஏன்டா வணங்குற, அதுலேயும் இருக்கிறார்ல கடவுள். ஒருத்தன் துரும்ப வணங்குவான். அப்போ இது எங்கும் இருக்கிறான் என்று சொல்வதுதான் பல கடவுள் நம்பிக்கை உண்டாக்குனது. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன காரணத்தினால தான் தூண்லையும் அவர் இருக்கிறார்ல, அதான் அவரை வணங்குறேன், துரும்புலையும் இருக்கிறார் அவரை வணங்குறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு தப்பான கொள்கை கொண்டு போனது எதுன்னு கேட்டால் எங்கும் இருக்கிறார் என்பதுதான். அப்ப கடவுள் என்பவர் ஒரு இடத்தில் இருக்கிறார், அங்கிருந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார், அங்கிருந்து அனைத்தையும் அவர் பார்க்கிறாரு, அனைத்தையும் கண்காணிக்கிறாரு. ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை. ஒரு இலை கீழே விழுந்தா கூட சின்ன ஒரு பொருள் தான் அது, ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அது கடவுளுக்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கு தெரிஞ்சுதான் அது விழும் என்கிற அளவுக்கு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இலை கூட ஒரு மெட்டீரியல், நீங்கள் மனசில் நினைப்பதற்கு அதையும் கடவுள் அறிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த மெட்டீரியலை மட்டும் பார்க்கவில்லை, உள்ளத்தில் உள்ள நினைக்கிற சிந்தனைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளை எல்லாம் படைத்த அவருக்கு இதெல்லாம் சின்ன விஷயம். நம்ம நினைக்கூடாது அது எப்படி முடியும், இவ்வளோ எப்படி பார்க்க முடியும் அப்படியே நம்ம நினைக்கிறோம். இந்த நவீன உலகத்தில் இப்போ கண்காணிப்பு கேமரா வந்த பிறகு என்ன செய்யறான், ஒருத்தர் 40 எடுத்து பார்க்குறான், 40 கேமரா போட்டு ஒரு இடத்துல உட்காந்து 40ஐயும் பார்க்குறான்ல, அது அங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அனைத்தையும் பார்க்குறான். இங்கே ஒரு கண்காணிப்பு கேமரா அதை சுற்றி வெளியில் போட்டோம்னா இங்கே உட்காந்து நம்ம மவுண்டோட பார்க்கணுமா, முடியுமா, முடியாதா? முடியும். ஒரு மனிதன் இந்த மாதிரி சின்ன அறிவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் கேமரா வைத்து கொண்டு மட்டும் பார்க்க முடியும் பொழுது, அந்த அறிவை மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கும் பொழுது கடவுளுக்கு அந்த கேமராவை இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்க முடியாதா? கடவுளை நம்ம யாரோட ஒப்பிடக்கூடாது, சூப்பர் பவர், என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படை நம்ம என்ன எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறேன் என்று சொன்னால், நீ எங்கே இருந்தாலும் உன்னையே பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார். எங்கே அதில் பாதாளத்தில் இருந்தாலும் அவர் பார்ப்பார், அவர் தப்பிக்க முடியாது. மேலே உள்ள முகடுகளோ அல்லது மேகங்களோ எதையும் அவரை மறைக்க முடியாது. இப்படிதான் கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்கிறது. அறியாத சில முஸ்லீம்கள் உருவமில்லாத இறைவன் என்று சொல்கிறார்கள். உருவமற்ற இறைவன்கிறது தப்பு, உருவம் தெரியாது. அப்பயே நாங்கள் உருவம் வைக்கலன்னு கேட்டால் தெரியலையில, தெரியாதவனை எப்படி வரைகிறது? கடவுள் நம்ம பார்த்தோம்னா இதுதான் கடவுள் நான் வரைஞ்சேன்னு சொல்லலாம். அப்படி வரைஞ்சா கூட அது எப்படி கடவுள் ஆகும்? என்னுடைய போட்டோ நானாக வேணா, என்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு அது பேசினா அந்த புகைப்படத்துக்கு விளங்குமா? ஏன் புகைப்படம் தான், ஏன் புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த கேள்வியை நீ கேட்டால் பதில் சொல்லுமா? புகைப்படம் புகைப்படம் பேப்பர் தான், அது சிலை சிலை தான். என்னுடைய சிலையாக இருந்தாலும் அது சிலை தான், என்னிடத்தில் தான் நீ கேட்கணுமே தவிர சிலை கேட்க முடியுமா? கடவுளை நீங்க பார்த்துட்டு வந்தா கூட அவர் மாதிரி உன்னை நீங்க சிருஷ்டித்தாலும் அது கடவுள் இல்லை, அதுக்கு எந்த சக்தியும் வராது. அதனால நம்ம ஏன் உருவம் நாங்கள் வரையவில்லை என்று சொன்னால், உருவம் இல்லாமல் வழிபடுகிறோம் என்று சொன்னால் உருவம் அற்றவன் என்பதற்காக இல்லை, எங்களுக்கு தெரியாது என்பதற்காக. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவன் எப்படி இருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. இஸ்லாமிய கான்செப்ட் பிரகாரம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், எந்த மனிதனும் இறைவனை கண்டதில்லை. முகமது நபி சொல்கிறார்கள், நான் உள்பட. முகமது நபி சொல்றாங்க, நான் இறைவனின் தூதர் தான், நான் உள்பட எந்த மனிதரும் இறைவனை கண்டதில்லை. ஆனால் எல்லா மனிதர்களுமே இறைவனை காண்போம். எப்போ காண்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தை அழித்து விட்டு திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவாரே, அந்த உலகத்தில் இறைவனை முழு நிலவை பார்ப்பது கூட நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். நிலவு எப்படி ஆகாயத்தில் இருக்கும்போது எல்லாரும் பார்க்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இறைவனை காண்பீர்களே தவிர, இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எந்த மகானும் பெரியாரும் ஞானியும் கடவுளை பார்த்தது கிடையாது என்று முகமது சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய நபிக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தது இல்லைங்கும் போது நாங்கள் எப்படி உருவம் வரைகிறது? உத்தரவு பார்க்கலையே,
நபிகள் நாயகத்துக்கு முந்தையும் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க முடியாது என்று நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். அப்படிங்கும்போது இதான் அல்லான்னு சொல்லி எப்படி நாங்கள் வரைகிறது? வரைந்தாலும் என்னுடைய கற்பனையாக இருக்குமே அது எப்படி அல்லாவா இருக்கும்? அல்லாவை பார்த்துட்டு வரைஞ்சா கூட அது அல்லாவா இருக்காத, அல்லாவுடைய சக்தி அதுக்கு வந்துடாத. இதனால தான் நாங்கள் உருவத்தை வழிபடலை. உருவமாக கடவுளை வழிபடாத காரணம் என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளை நான் நின்று கொண்டு உருவமே இல்லாமல் வணங்கினாலும் எங்களுக்கு இறை எச்சத்தை நாங்கள் வணங்குகிறோம். நீங்கள் பள்ளிவாசலில் பார்க்கலாம், முன்னாடி வெறுமனே ஒரு செவர் தான் இருக்கும், தடுப்புக்காக தான் அந்த செவர். அங்கே நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். வணங்கும் பொழுது வெளியில் இடி இடித்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். நீங்கள் பட்டாசு வெடித்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், ஈடுபாட்டோடு நிற்பார்கள். முன்னாடி ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்ம ஒரு சூப்பர் பவருக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்மை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் சொன்னதற்காக வணங்குகிறோம் என்று என்ன செய்யணும் அவங்க நினைக்கிற காரணத்தினால் ஈடுபாடோடு இருக்க முடிகிறது. அதனால் இறைவன் அவனே தான் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், ஒரு இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கு வானவர்கள் என்று நிறைய பேர் வைத்திருக்கிறான். ஐயா கேட்டார்கள்ல, அவனே செய்கிறான், அவனுக்கு தேவை கிடையாது, அவனே உத்தரவுகளை செய்வான். சில நேரங்களில் என்ன செய்வான், வானவர்கள் தேவதூதர்கள் சொல்றாங்க இல்லையா, அது வேற படைப்பு, அவர்கள் மூலமாக சில காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் தேவை என்பதற்காக இல்லை, தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கான எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவன் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த அரசுங்கிற சிம்மாசனம் இந்த மாதிரி தேவதூதர்கள்லாம் வைத்திருக்கிறானே தவிர தேவை என்பதற்கு இல்லை. இப்படி நாங்கள் நம்ப வேண்டும். அப்ப இறைவன்கிட்ட வேண்டுவதற்கு ஏதாவது முறை இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. முறை இருக்கிறது, நிறைய முறைகள் இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இறைவனை இந்த மாதிரி நீங்க நம்பணும், அவன் மட்டும்தான் என்று நம்பிக்கொண்டு தான் அவன்கிட்ட வேண்டணுமே தவிர இதுவும் கடவுள் இதுவும் கடவுள் அவரும் கடவுள்னு கேட்டால் ஏற்றுக்கிற மாட்டார். மற்ற எதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்க மட்டும்தான் கடவுள்னு சொன்னா மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை என்னன்னு கேட்டால், கடவுள்கிட்ட கேட்பதற்கு நீங்க யாரை கடவுளுங்கிற அவர் கடவுள் ஆக்க வேண்டும், அவருக்குத்தான் நல்ல ஆற்றலும் இருப்பதை நம்ப வேண்டும். ஒரு வாரம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போகிறோம் அவர் அப்படியே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போய்க்கணும்னா நீங்கள் அந்த கடவுளை கடவுள் இடத்துல வைக்கவில்லை, அவருடைய சீட்டை பங்கு வச்சு கொடுத்துட்டீங்க, அவருடைய அதிகாரத்தை ஆளு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கும் போது அவங்க பிரார்த்தனை கடவுள் ஏற்க மாட்டார் அப்படின்ற சில ஒழுங்குகள் அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து மாறக்கூடாது. அவர் தான் கடவுள் என்று உறுதியாக நம்பிவிட்டு உளமுருகி நம்ம கடவுள்கிட்ட கேட்டோமே ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வார். இது ஒன்றுதான் முக்கியமான விஷயம். மனசில் நம்புகிறோம் என்றால் ஒரு கணவன் மனை உதாரணத்தை சொன்னால் புரியும். ஒரு பெண் இருக்கிறாள், கணவன் நம்புகிறாள், கணவனுக்கு மட்டும் இந்த இடத்த கொடுக்கணும். நீனு கணவனாக இருந்துக்க, நீ அடுத்த வாரம் நீ கணவனாக இருந்துக்கிட்ட ஏற்றுக்குருவானா? இதை விட கடவுள் விஷயம் பெரிய விஷயம். கடவுள் மேட்டருக்குள்ள நிறைவுலாம் இருக்க முடியாது. அவருடைய அந்தஸ்து, ஒரு கணவன் மனைவியுடைய அந்த அந்தஸ்தை தன் அந்தஸ்து மனைவியிட்ட பறிபடுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், கடவுள் ஒத்துக்குருவாரா? அவர் நம்மளை படைச்சிருக்கிறார், அவருக்கு நம்ம அடிமை. அவர் எடுத்து கொண்டு இவருக்கு கொடுத்தா கோபரமாக வராதா? ஒரு முதல் முறை பிரதமர் இருக்கிறாங்க, அவங்க இடத்த மந்திரியை கொடுத்தா அவங்க ஒத்துக்குருவாங்களா? அப்போ இதை விட ஒரு பெரிய சூப்பர் பவரில் கடவுள் அவர் இடத்துல வேற ஆளை வைக்கும்போது கோபம் வருது. நீ ஒரு மந்திரியை அடித்து வால்போஸ் அடித்து ஒட்டுங்க, அப்போ நாளைக்கு சீட்டு கிழிஞ்சிடும் அவருக்கு. ஏன் இடத்துல நீ எப்படி கொடுத்த? இப்படி தான் மனிதனை இப்படி இருக்கும் பொழுது படைச்ச கடவுளுக்கு உரிய அந்தஸ்து அதோட பெருசாக இருக்காதா? அதனால இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னா, இந்த ஏகத்துவ நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நீங்கள் கேட்டால் கடவுள் என்ன செய்வார்? அதை ஏற்றுக்கொள்வார். அது இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டார். இந்த வாய்ப்பு கொடுத்த முஸ்லீம்களுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஸ்டெல்லா, நான் ஆலப்பக்கத்திலேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, பைபிளில் புராணத்தில் எல்லாத்தையுமே ஒருவனுக்கு ஒருத்தன் தான் இருக்குது, பட் முஸ்லீமில் மட்டும் 7 கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏன்? அது நல்ல சரியா தவறா ஒரு கேள்வி. பட் வரும் ஜென்ரேஷனுக்கு பிள்ளைங்களும் அது போல் இருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நல்ல அழகான கேள்வி கேட்குறாங்க. பைபிளில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீமில் மட்டும் நீங்கள் 4 கல்யாணம் பண்ணுறீங்களே, இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அவங்க பைபிளில் இருக்குன்னு சொன்னதுனால பைபிளில் அவங்க சொன்ன மாதிரிலாம் இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று என்ன இல்லை, பைபிளில் முதல் இல்லை. இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கொண்டோமே அவருக்கு 2 மனைவின்னு தான் பைபிளில் இருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு அதிகமான மனைவிகள் இருந்ததாக பைபிளில் இருக்குது. அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள், அவங்கெல்லாம் மகான்கள் தான், அவங்களுக்கு அதிகமான மனைவியர் இருந்ததாகத்தான் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி யூதாஸ் இருக்கார், அவருக்கு அதிகமான மனைவிகள் மருமகளை கொண்டாரெல்லாம் என்ன இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சாலமோன் என்பவருக்கு அதிகமான மனைவியர் இருந்தாங்க.
உரியா என்பவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக உரியாங்கிறவரை போர்க்களத்துக்கு அனுப்பி அவர் கொலை செஞ்சுட்டு அவர் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தாவீது ராஜா என்றெல்லாம் கூட இருக்கிறது. அதனால பைபிளில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு இடத்துல சொல்லப்படவே இல்லை. சொன்னதுக்காக நான் சொல்லிக்கிட்டேன். பைபிள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு கான்செப்ட் கிறிஸ்துவ மக்கள்கிட்ட இருக்குது, நடைமுறையில் இருக்குன்னு சொல்லலாமே தவிர பைபிள் படி அது இருக்குன்னு சொல்லவே கூடாது. பைபிள் அப்படி சொல்லப்படவே கிடையாது. அது அனுமதிக்கக்கூடிய வகையில் தான் பைபிளுடைய அம்சங்கள் இருக்கிறது. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், இந்த மகான்கள் ஆபிரகாம் தாவீது ராஜான் இருக்கு இல்லையா, இவங்களையெல்லாம் இஸ்லாமும் போற்றுகிறது. அதில் சில கட்டுக்கதைகளை மட்டும் இஸ்லாம் ஏற்றுக்கிற மாட்டாது தவிர அடிப்படையாக அவங்களாம் நல்லவங்கன்னு இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது. நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் இப்படி 50, 60, 100, 200 இப்படிலாம் முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒரு நெறிமுறை பண்ணுது. உனக்கு ஒரு பெண்ணு போதாது என்கிற நிலை இன்னொரு பெண்ணோடவும் நேர்மையாக நடக்க முடியுங்கிற நிலையை சக்தியும் ஆற்றல் உனக்கு இருந்தால் அவளை வப்பாட்டியாக வச்சுக்கிறதுங்கிற அளவுக்கு நீ போகாமல் கல்யாணமாக பண்ணிக்க என்ற ஒரு அனுமதி தான். இந்த அனுமதியை பொறுத்தவரை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோங்க. நம்ம நாட்டில் இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ண அனுமதி கிடையாது. நம்ம நாட்டு சட்டத்தில், இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் இந்துக்களாக இருந்தார்களே ஆனால், கிறிஸ்துவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணுவதற்கு சட்டத்தில் தடை இருக்கிறது. சரி, இப்போ சட்டத்தில் தடை இருக்குங்கிறோம்ல, அந்த தடையை மீறினா அவங்களுக்கு தண்டிக்கப்படணுமா இல்லையா? சட்டத்தில் தடை இருக்குது, தண்டிக்கப்படணுமான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருமே தண்டிக்கப்படலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரசியல் வேற மாதிரி நீங்கள் எடுத்துக்க கூடாது, தகவலுக்காக தான் சொல்கிறேன். நான் சில அரசியல்வாதிகளை சொல்கிறது அரசியலுக்காக சொல்லலை. இப்போ நம்ம முதல்வராக கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்திருக்காங்க பல முறை, நீண்ட பழுத்த ஒரு அரசியல்வாதி. அவங்க 2 மனைவியரோடு தான் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிகிறது. 2 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ 2 மனைவியரோடு தான் அவர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இஸ்லாமிய சட்டம் அவங்களுக்கு அமுல் ஆகாது. அவங்க கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் இந்து லா தான் அவங்களுக்கு அமுலாகும். கடவுளை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாலும் அவர் எந்த லாவில் வந்துடுவார்? ஹிந்து லாவில் வந்துடுவார். அப்போ 2 மனைவியோடு வாழக்கூடிய பெரிய குற்றம் என்று இருந்தால் அதற்காக அவர் தண்டிக்கப்படவும் இல்லை, அவர் எம்எல்ஏவாக வருவதை தடுக்கவும் இல்லை, அவர் முதல்வராக வருவதை தடுக்கவும் கிடையாது. இருக்கு, பேப்பரில் இருக்கு சட்டம், கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டுறாங்க. அப்போ 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, 2 பேரையும் மகள் பிள்ளைகள் தான் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சட்டத்தில் இருக்கு என்று சொன்னாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சபாநாயகர் காளிமுத்தவர்கள் இருந்தார்கள். அவர் சபாநாயகர் சபையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய நாயகராக இருக்கும் பொழுதே 2 மனைவியோடு இருந்தார். அவர் இந்து, முஸ்லீம் இல்லை. முஸ்லீமுக்கு தான் இந்த சட்டத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் இல்லைங்கிற அர்த்தத்தில் கேட்டால் அவர் எப்படி எம்எல்ஏவாக போட்டிக்கிட்டார், எப்படி பதவி பிரமாணம் செஞ்சார், எப்படி சபாநாயகர் ஆனார், இந்த 2 மனைவியை திருமணம் செஞ்சதற்காக நம்ம நாட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன, அப்போ முதல் மனைவி பாதிக்கப்படுவாங்க, அதுக்குரிய வழங்கின நீதி என்ன? ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு எம்பி இருந்தார், இப்போ தேர்தலில் போட்டி இருக்கிறாரு, பீகாரில் பெரிய தலைவர், தலித்து சமுதாயத்தை சேர்ந்த தலைவர். அவர் 2 மனைவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. பல முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் தான் ஜெயிச்சார், முறியடிக்கவே இல்லை இது வரைக்கும். ஒரு தேர்தலில் 7 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் ஆதரவோடு ஜெயித்தார்னு சொல்லுவாங்க. சாதனை படைத்தவர். அவர் 2 மனைவியோடு வாழ்ந்து கொண்டு எம்பியாக இருக்கிறாரு, போட்டியிடுறாரு, பதவி பிரமாணம் செய்கிறாரு. அப்போ சட்டத்தில் முஸ்லீமுக்கு சட்டம் இருக்குது, இந்துக்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி அவர் எம்பி ஆக முடிகிறது? சில தகவலுக்காக நான் சொல்கிறேன், பின்ன காரணத்தை நான் விளக்குறேன். அதே மாதிரி நம்ம எழுத்தாளர் பாலகுமாரன் ஒருத்தர் அதெல்லாம் சீர்திருத்த கருத்தை எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் 2 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் எந்த எழுத்தாளரும் அவர் கண்டிக்கவும் காணா, எந்த யார் விமர்சனம் பண்ணவும் காணா, நாட்டில் சட்டத்தில் ஒரு தண்டனை கொடுத்த மாதிரியும் காணா. இது ஒரு பக்கம் பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன வழக்கு? முதல் மனைவி போய் வழக்கு தொடுக்கிறாங்க. என்னுடைய கணவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டும், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் பல தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றம், கர்நாடகாவில் உயர் நீதிமன்றம், டெல்லி உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, இதுகளில் எல்லாம் பல வழக்குகள் நடக்கிறது.
அந்த வழக்கெல்லாம் விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இவர் ரெண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை. இவர் ரெண்டாவது பொண்டாட்டு, ரெண்டு பொண்டாட்டு வாழ்ற நிஜம்தான். ஆனால் இரண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை இவர் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த இந்து மத திருமணத்திற்கென்று உள்ள சடங்குகள் இருக்கு இல்லையா, அந்த சடங்குகளில் சில சடங்கு அவர் செய்ய தவறிட்டாரு. அதனால ரெண்டாம் திருமணம் அவர் செய்யலை, வப்பாட்டி தான் வச்சிருக்கிறாரு. ரெண்டாம் திருமணம் செய்யறது நம்ம நாட்டில் சட்டம், குற்றம். வப்பாட்டி வச்சுக்கிற குற்றம் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருச்சு. அதுக்குரிய புஸ்தகமாக தனியாக இருக்கு, அந்த அம்மாவை கொண்டு தர்றேன். அதாவது நீதிமன்றங்கள் முதல் மனைவி போட்ட வழக்குகளில் எல்லாம் எந்தெந்த வழக்கு, என்னென்ன கேஸு, என்னென்ன தீர்ப்பு தந்திருக்கிறார்கள் என்பதை பலதார நீதிமன்றங்களில் கொடுத்து அந்த தீர்ப்பு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகம் உங்களுக்கு தருவார்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முஸ்லீம் திருமணம் செஞ்சால் தண்டிக்காது, இந்து திருமணம் செஞ்சால் தண்டிக்குங்கிறோம்ல, அது இல்லை. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் வெளிப்படையாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வப்பாட்டி வச்சுக்கிறது குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மனைவின்னு சொல்வதுதான் குற்றம். நீ 7 பொம்பளை வேணாலும் வச்சுக்க, இவன் மனைவி, இவளெல்லாம் துணைவின்னு சொல்லிக்க. உன்னுக்கு மனைவின்னு சொல்லணும், மீதி உள்ளதெல்லாம் என்ன பேர் போட்டுக்கிறேன்னு அப்படி தான் போடுவாங்க. வார்த்தையெல்லாம் கவனிச்சிடலாம். இவங்க மனைவிங்க, இவங்க துணைவிங்க. துணைவிக்கு என்னங்க சட்டம் இருக்குன்னு கேட்பாங்க. நாங்கள் துணைவி 4 இருந்தால் முதல் மனைவி பாதிக்கப்பட மாட்டாளா? மனைவி 4 இருந்தால் பாதிக்கப்படுற மாதிரி துணைவி 4 இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மனைவிக்கு பாதிப்பா இல்லையா? துணை வச்சுக்கலாமே, இப்போ வச்சுக்கலாமே, இந்து வச்சுக்கலாம், கிறிஸ்துவர் வச்சுக்கலாம், யாருமே துணைவி வச்சுக்கலாமே. கல்யாணம்னு பண்ணிடக்கூடாது. சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணி செஞ்சிட்டோம்னு சொன்னால் கல்யாணம் பண்ணாருன்ற கான்செப்டில் வரமாட்டார். அல்லது கல்யாணமே பண்ணாமல் சும்மா வச்சுக்கிற வேண்டியதான். சும்மா ஒரு சின்ன வீடுங்கிறாங்கல்ல, அப்படி சின்ன வீடு செட்டப் பண்ணி கொண்டால் நம்ம நாட்டில் குற்றமா? நான் என்ன கேட்குறேன், ஒரு மனைவி இருக்கிறா, அவளோட நீ வாழணும், சரிதான், அது வாழத்தான் வேணும். வாழ முடியலைங்கிற ஒரு நேரத்துக்காக வேண்டி இன்னொருத்தி உனக்கு தேவைன்னு வந்தால் அவளும் பொம்பளை தானே. இன்னொருத்தி தேவைன்னு நீ ஆசைப்படுறீல, அவளும் பொம்பளை தானே. அவள்கிட்ட வாழ்க்கை தான் நடத்துகிற, அவளுக்கு குழந்தை பிறந்தா உனக்கு பிறந்த குழந்தை தானே. அது ஓப்பன் எடுக்கிற பொண்டாட்டின்னு சொல்லு. அதை செய்யறது தடுத்தா இதையும் சேர்த்து தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? வப்பாட்டி வச்சாலும் உள்ள பிடிச்சி போடுவோம், அது பெண்களை பாதுகாக்கும். விபச்சாரம் பண்ணா உள்ள பிடிச்சி போடுவோம். நம்ம நாட்டில் விபச்சாரம் குற்றமா? இந்தியாவில் விபச்சாரம் குற்றமா? கிடையாது. விபச்சாரத்தை தொழிலாக செய்வதுதான் குற்றம். நாங்கள் 2 விரும்பி செய்யறோம்னா குற்றமே கிடையாது, போலீஸ் வராது. அதனால போலீஸ் என்ன செய்வாங்க, கேஸ் பிடிப்பாங்க, விபச்சார கேஸ். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருக்கும்போது லாட்ஜில் பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு ஆம்பளை விரட்டி விட்டுருவாங்க. ஏன்? அவன் விரும்பி போனான். பொம்பளையை கேஸ் போடுவாங்க. என்னன்னு கேட்டால், அவள் தொழில் செய்தால், பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு அலங்கரித்து கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் பாய்ந்து பிடித்தோம்பாங்க. எதுக்கு அப்படி போடுறான்? பிஸ்னஸாக பண்ணால் தான் குற்றம். விபச்சார கேஸ் போட்டால் கூட பொம்பளை மேலே தான் போடுவான், ஆம்பளை மேலே விபச்சார கேஸ் போட முடியாது. பொம்பளை கூப்பிட்டு பிஸ்னஸ் பண்ணால், அவள் பிஸ்னஸ் பண்ணுவது தான் நம்ம நாட்டில் விபச்சாரத்தை தொழிலாக பண்ணுவது தான் இங்கே குற்றமே தவிர விபச்சாரம் குற்றம் கிடையாது. ஓப்பனாக செஞ்சாலும் குற்றம். நீங்கள் மக்கள் சேர்ந்து அடிப்பாங்க, அது ஒரு விஷயம். நாட்டில் சட்டப்படி குற்றமா? போலீஸ் கை வைக்க முடியுமா? நீதிமன்றம் தண்டிக்குமா? அப்போ நான் கேட்குறேன், ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் விபச்சாரம் பண்ணுறான், அப்போ இந்த மனைவியுடைய உரிமை பாதிக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் போகிறான், அதையெல்லாம் தடுத்தா தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு. நீ வப்பாட்டி வைக்கிறது குற்றம் என்று சொல்ல வேண்டும். அது மாதிரி விபச்சாரிட்ட போகிறது குற்றம்னு சொல்ல வேண்டும். எவன் விபச்சாரிட்ட போறானோ அவன் தண்டனைக்கு உரியவன் என்று சட்டம் போட வேண்டும். இங்கே சட்டம் உண்டா? உலகத்தில் எந்த நாட்டில் சட்டம் உண்டா? விரும்பி செய்தால் மேஜர் கண்டிஷன் என்ன? ஒரு ஆம்பளை மேலே எப்போ கேஸ் போடுவான்னு கேட்டால் 18 வயசு கீழே உள்ள ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணால் மட்டும்தான் மைனரை கெடுத்தான்னு கேஸ் போடுவான். 18க்கு மேலே போனால் அவளுக்கு யாத்த போகிறதுங்கிற முடிவு செய்கிற உரிமை அவளுக்கு இருக்கிறது, இவனுக்கும் இருக்கிறது. போட வேலையை பார்த்துட்டுறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணினாலும் விபச்சாரம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணாட்டாலும் விபச்சாரம் பண்ணலாம். மைனரை தான் விபச்சாரம் பண்ணக்கூடாது. மைனருக்கு 18க்கு மேலே உள்ள பொம்பளையை பார்த்து கெடுத்தீங்கன்னா, 2 பேரும் விரும்பி செஞ்சீங்கன்னா குற்றம் கிடையாது. அப்போ விரும்பி செய்தால் குற்றம் இல்லைன்னு நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளித்து இருக்கிறத, ஏன் அந்த குஷ்புங்கிற ஒரு நடிகை இந்த மாதிரி வாயை திறந்து சொல்லிவிட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேசலாம் போட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன தீர்ப்பாச்சு? அவங்க சொன்ன என்ன தப்பு இருக்குது, சட்டப்படி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டாங்க. விரும்பினால்கிட்ட போன தப்பா? விரும்பி தானே போகிறாங்க, என்ன தப்பு?
அவங்க சொன்னது குற்றம் இல்லைன்னு தீர்ப்பாகி போச்சு. நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிற ஒரு பக்கம் பண்ணுவீங்க. புஸ்தகத்தில் அப்படி இல்லை. நம்ம உணர்ச்சிக்கு ஏற்றவாறு போராட்டம் பண்ணலாமே தவிர சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? விரும்பி செஞ்சா விபச்சாரம் குற்றம் கிடையாது. 2 பேர் விரும்பி செஞ்சாங்கன்னா அது எந்த செக்ஷன் போட முடியாது. போலீஸ் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்படி கைது பண்ண என்ன செஞ்சேன், போலீஸ் சட்டவிரோதமாக கைது பண்ணார்னு சொல்லி நீதிமன்றங்கள் கண்டிக்குது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த ஆம்பளை ஒரு வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். எல்லோரும் இல்லை, எல்லோரும் கிடையாது. சில பேர் மனைவியோட வாழ்கிறான். வாழும்போது என்ன செய்கிறான், ஆண்களுடைய சபல புத்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதை ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். இதை நீங்கள் மறுக்கவும் முடியாது. பொம்பளை ஒரு நல்ல கணவன் கிடைத்து விட்டால் அப்படி செட் ஆகிடுறான். மன ரீதியாக அவர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு மனைவி இருந்தால் கூட ஒரு மாதிரி இப்படி பார்ப்பான். பொண்டாட்டியோட புருஷனோட போகிற பொண்டாட்டி எந்த பொண்டாட்டியும் வராமலாம் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் பொண்டாட்டியோட போகிற புருஷன் என்ன செய்வான், ஒரு நல்ல ஒரு அழகா பொம்பளை திரும்பி பார்க்க தான் செய்கிறான். உள்ளுக்குள்ள ஒரு டைப்பான ஒரு எண்ணம் மனுஷனுக்கு ஆம்பளைக்கு வருது. அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, அது ஒரு வகை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மனைவி உரிய நேரத்தில் மாதவிடாய் நின்று போய் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையெல்லாம் கசந்து போய் இவர் நெருங்கிறதே பிடிக்காத அளவுக்கு ஆளாகிறாங்கன்னு வைங்க. அவங்களுடைய அந்த பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவனுக்கு வேற மாதிரியான அந்த ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆம்பளைக்கு 90 100 ஆனாலும் திடகாத்திரமான ஒரு ஆளாக இருப்பானே, ஆனால் 100 வயசு வரைக்கும் கூட அந்த உணர்வுகள் அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி உணர்வு இருக்கும். என்ன செய்வான், மனைவி விரும்ப மாட்டேங்கிறாங்களா, நீங்கள் வேலைக்காரிகிட்ட சில்மிசம் பண்ணாண்டு பல பேப்பரில் படிக்கிறீங்கள, எல்லாமே 50க்கு மேலே தான் இருக்கும். இப்படி செஞ்சவன்லாம் எத்தனை இருப்பான், 25 வயசுக்காரன் பண்ண மாட்டாங்க. அவனு தான் பொண்டாட்டி சுகம் கொடுக்குறாள்ல. 30 வயசுக்காரன் அப்படி பண்ண மாட்டான். அவனுக்கு சுகம் தருவதற்கு மனைவி இருக்கிறாள். 50 வயசுக்காரனுக்கு சுகம் தர்ற நிலையில் மனைவி இருக்க மாட்டேங்கிறான். நிறைய மனைவி அவளுக்கு அந்த ஆசைகள் ஒரு கட்டத்தோட போயிடும். ஒன்று ஆசை போயிடும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆசையெல்லாம் இருக்கு, தோளுக்கு மேலே புள்ள வளர்ந்துருச்சு, ரூமில் தனியாக எப்படி படுக்கிறது, வேற வச்சுட்டு படுக்க போயிடறாங்க. மனைவியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிக்கணும்ல. தோளுக்கு மேலே நம்ம மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இப்போ எங்க கிட்ட வர்றீங்கிறாங்க. அப்போ இப்படிலாம் சில சமூகத்துக்கு பயந்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு போலி கௌரவத்துக்காக வேண்டி இப்படி தடுக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், அவன் உணர்வு வருதா, இது சரிப்பட்டு வர வேற மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுது. அப்படி மனைவி அந்த உடல் ரீதியாக தகுதியற்றவளாக இருக்கும் பொழுதும் அல்லது தகுதி உள்ளவர்களாக இருந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி கணவனை விரட்டும் பொழுதும் அவன் வேறு பக்கம் போனா என்ன செய்யணும், அப்ப கல்யாணம் பண்ணிட்டு போடான்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படித்தான் போகணும். நீ வந்துட்டேன்னு சொன்னா உனக்கு இல்லறத வாழ்க்கை, உனக்கு சுகம் தேவை இருக்குது, நீ கெட்டு போய் ஒரு நாளைக்கு ஒருத்தர் போய் நாசமாகிறாத, ஒருத்தர் இன்பம் அனுபவிச்சுட்டு அவளுக்கு உரிமையை கொடுக்காம இருந்துடாத. அதனால முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க. இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க என்பது இப்படி கொடுக்கப்பட்டது தான். இன்னைக்கு நீங்க சட்டம் போட்டு வப்பாட்டி தடுக்க முடிஞ்சா, விபச்சாரத்தில் போற தடுக்க முடிஞ்சா முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அனுமதி கொடுத்துருக்கிறது. இப்போ இன்னொன்று நீங்க பார்க்கணும். இப்போ முஸ்லீம் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்து மத தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. முஸ்லீம் தலைவர்கள் உங்களுக்கு அறிந்த எந்த தலைவருக்கா 2 பொண்டாட்டி இருக்கா? இல்லை. முஸ்லீம்களில் நீங்கள் அறிந்த எத்தனை முஸ்லீம் லீக் பல கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, தலைவர்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் அறிந்த தலைவர்களில் யாருக்காவது 2 பொண்டாட்டி இருக்கிறாங்களான்னு பாருங்க. இல்லை. இதில் நாங்கள் முஸ்லீமில் யாருமே 2 கல்யாணம் பண்ண அனுமதி. அது அனுமதிங்கிற ஒரு வகையில் தேவைன்னு படுறவன் விபச்சாரத்துக்கு போக மாட்டான், தேவைன்னு படுறவன் வப்பாட்டி வைக்க மாட்டான், அவளையும் மனைவியுடைய அந்தஸ்தில் வச்சு கொடுக்குறான். நீதிமன்றங்கள் வப்பாட்டியுடைய பிள்ளைகளுக்கு சொத்து கொடுன்னு தீர்ப்பளிக்கிறது. நேற்று பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அவங்களும் மனைவியாக தானே ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த அடிப்படையை தான் இஸ்லாம் சொல்லுவதே தவிர பலதார மனம் என்பது கட்டாயம்னு சொல்லலை. நீ வெப்பாட்டிட்ட பொருளுக்கு ஆகிவிட்டால், விபச்சாரம் பண்ணுறவங்க நீ போய்விட்டால் அதை செய்யாம அவளை மனைவின் டிக்ளேர் பண்ணி செய்ய, ஒளிந்து செய்யாத, கள்ளத்தனம் பண்ணாத. அவளும் பெண்ணு தான், அவளுக்கு ஒரு உரிமையை கொடு, தேவையில்லாட்டி செய்யாத. தேவை ஒரு மனைவிக்கு இதை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு இருப்பான், அவன் இன்னொரு மனைவி பண்ணுவானா? யாருக்கு அந்த தேவை இருந்து மனைவிட்டு அந்த தேவை இல்லையோ அந்த நேரத்தில் அவன் விபச்சாரம்ங்கிற முடிவுக்கு போகாமல் தடுப்பதற்கு கொடுத்த ஒரு சின்ன அனுமதி, நிறைய கண்டிஷன்களோட. அதனால இந்த பலதார மனம் என்பது மார்க்கத்தில் கட்டாயம் என்றோ முஸ்லீம்கள்லாம் பண்ணித்து ஆக வேண்டும் என்றோ இல்லை, அப்படி நாங்கள் பண்ணிக்கொள்ளவும் இல்லை. இது விளங்கிக் கொள்ள வேண்டும்.